பெண் கேட்டு வந்திருக்கிறேன். அந்த குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது. காயத்ரியின் வாழ்க்கை மாறப்போகும் அந்த தருணம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அர்ஜுன் காயத்ரியின் அண்ணன் அண்ணியுடன் முன் அமர்ந்திருந்தான். அண்ணன் சற்று கடினமான முகத்தோடு, அவள் இன்னும் சின்ன பெண்தான், 18 வயசுதான் ஆச்சு. நீங்க சொல்றது உங்களுக்கு 31 என்றான். அந்த குரலில் ஒரு அச்சம் இருந்தது. அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அவன் மனைவி விரைவாக குரல் கொடுத்தாள். வயசு எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க பணக்காரர், நாங்க ஏழை. நாங்க கல்யாணத்துக்கு பணம் போட முடியாது, நகை கூட போட முடியாது. அந்த வார்த்தைகளுக்கு பிறகு சில நொடிகள் அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைத்தது அர்ஜுனின் உறுதியான குரல். நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம், கல்யாணத்திற்கு செலவு நானே பார்த்துக்கிறேன், பொண்ணுக்கு நகையும் நானே தாரேன். இந்த வசனத்தை கேட்டவுடன் இருவரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள். இப்படி யாராவது சொல்வார்களா என்று அவர்களுக்கு நம்பவே முடியவில்லை. அடுத்த கணம் அர்ஜுன் தனது பையை திறந்தான். பணக்கட்டுகளை எடுத்து மேஜை மேல் வைத்தான். இந்த பணத்தை எடுத்துக்கோங்க, பத்தலைனா வாங்கிக்கோங்க என்று அமைதியாக சொன்னான்.